நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். என்னோட மகளை பார்க்க வந்திருக்கேனா? பார்க்க மட்டும் இல்ல, என் மகளை கூட்டிட்டு போவதான் நான் இங்க வந்திருக்கேன். ஏதோ பெருசா பிளான் பண்ணிருக்காங்க. கண்மணியை டோமிச்சா பார்க்க கூடாது, அவனை ரூம்குள்ளேயே எங்கேயாவது ஒளிய வச்சிடலாம். என்னோட மகளை ஆன்ட்டி நல்லபடியா பாத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும். வேற எங்கேயும் கிடைக்காத சௌகரியங்கள் அவளுக்கு இங்க கிடைக்குது. சுவையான சாப்பாடு, விலை கூடின ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அவளுக்கு கிடைக்குது. ஓகே, அவளோட அப்பாங்கிற முறையில் எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக இங்கேயே இருக்க முடியாதுல்ல. எங்க என்னோட எலிசபெத்? ஓ, இங்க கண்மணி இல்ல. என் மகளை கூப்பிடுங்களேன். கூப்பிடுங்க ஆண்டி. என் மகளை பார்க்க வேணாமா? கண்மணி கண்மணி இப்போ இங்க இல்லையே. இல்லையா? ஓ, நர்சரிக்கு போயிட்டாளா? அப்பனா அங்க போயிடலாம், பக்கத்துல தானே இருக்கும். அது இல்ல, குழந்தை இப்போ வெளியூர்ல இருக்கா. எங்க? வெளியூர்ல. கண்மணி அங்க இருக்கிற என்னோட அம்மா வீட்டுக்கு தான் போயிருக்கா. அவ எதுக்காக அங்க போனா? எங்க அம்மா போகும்போது கண்மணி போகணும்னு ஆசைப்பட்டா. எத்தனை நாள் ஆச்சு போய்? ஒரு 2 நாள் இருக்கும். அப்படின்னா ரோசி அம்மா அவங்களும் போயிருக்காங்களா? ரோசம்மா யாருமா வந்திருக்காங்க? ஆஹா, டோமிச்சனா, நீ எப்பப்பா வந்த? ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. ரோசம்மா நீங்க சொல்லுங்க, உண்மையிலேயே இவர் யாரு? டோமி செபாஸ்டினோட மருமகன்மா. அதாவது டெய்சியோட வீட்டுக்காரர். அப்புறம் ரோசியம்மா, ஏன் மக இப்ப இங்க இல்லைன்னு ஆன்ட்டி சொல்றாங்க. உன்னோட பொண்ணா? அது எப்படி வரும் டோமி? இங்க இருக்கிறது கண்மணி. அது நீங்க வச்ச பேரு. சர்ச்சில் அவளுக்கு வச்ச பேரு எலிசபெத். கண்மணிங்கிற பேரும் நல்லா தான் இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனா இங்க இருக்கிறது உங்களோட பொண்ணு இல்லைங்க, அவ என்னோட. வெயிட் கதை வடிவமைச்சு சொல்றதுல ரோசி அம்மா கில்லாடி. அது நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்னு இல்ல. என்ன கதை? யாரோ ஏதோ கதை சொன்னதை கேட்டு நீ இப்ப இந்த வீட்டுக்கு வந்திருக்கியா என்ன? இங்க இருக்கிற கண்மணி உன்னோட பொண்ணு இல்ல. அப்படின்னா சொல்லணும். என்னோட மக இல்லைன்னா அப்புறம் அந்த பொண்ணு யாரு? அப்பா யாரு? அம்மா யாரு? வீடு எங்க இருக்கு? அவ எப்படி இங்க வந்து சேர்ந்தா? ஏதாவது ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்திருந்தீங்கன்னா அதோட டாக்குமெண்ட்ஸ் இருக்கும்ல? இருக்கா? ஒருவேளை அப்படி இல்ல, வேற யார்கிட்ட இருந்தாவது கிடைச்ச குழந்தைனா போலீஸுக்கு தெரிவிச்சிருக்கணுமே. அப்படி ஏதாவது இருக்கா? இல்ல அப்படிங்கறதான பதில். அப்படின்னா அவ என் பொண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஒன்னும் சும்மா சொல்லல, அதுதான் உண்மை. ரோசி அம்மாவும் ஆன்ட்டியும் எல்லாருக்கிட்டையும் அப்படித்தானே சொல்லியிருக்கீங்க, சரிதானே? இப்ப நீங்க ரெடி பண்ண கதைக்கு வருவோம். குழந்தைய பெத்தெடுத்த உடனே என் பொண்டாட்டி இறந்துட்டா இல்லையா ரோசி அம்மா?
முகத்தை பாருங்க. டோமிச்சா, அது வந்து நீங்க எப்படி டெய்ஸியை அவ்வளவு ஈஸியா கொன்னுட்டீங்க? உண்மையில நடந்தது என்னன்னு ஆன்ட்டிக்கு தெரியுமோ என்னவோ, இருந்தாலும் நான் சொல்றேன். குழந்தையோட மாமோலிசத்துக்கு அப்புறம் நான் கல்ஃபுக்கு போயிட்டேன். டெய்ஸி ரொம்ப புத்திசாலி. அவன் என் பொண்ணையும் கூட்டிட்டு ஒருத்தன் கூட போயிட்டா. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அவனோட நிர்பந்தத்தால அவன் என்னோட பொண்ணை விட்டுட்டு போயிட்டா. என்ன, நான் சொல்றது உண்மைதானே? குடும்பத்துக்கு கெட்ட பேரை உண்டாக்கி கண்டவன் கூட ஓடி போன டெய்ஸி எப்பயோ செத்து போயிட்டாதான் நாங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டோம். எங்க மனசுல இருந்து அன்னைக்கே அவ செத்து போயிட்டா. அதனாலதான் நாங்க அந்த மாதிரி சொன்னோம். ஆனா அவ வேண்டான்னு விட்டுட்டு போன பொண்ணு இல்ல கண்மணி, உன்னோட பொண்ணு இல்ல. கொஞ்சம் தூரமா இருக்கிற வேற ஒரு இடத்துல இருந்து தான் அவ எங்களுக்கு கிடைச்சா. தாளூர் கோயிலுக்கு பக்கத்துல வச்சுதான். அதை பத்தி தான் நான் சொல்லலாம்னு ஆரம்பிச்சேன். தாளூர் தேவி கோயில் பக்கத்துல தான் அன்னைக்கு டெய்ஸி இருந்திருக்கா. அங்க வச்சுதான் அவ என் பொண்ணை விட்டுட்டு போயிட்டா. டெய்ஸி ஓடி போயிட்டான்னு தெரிஞ்சுதான் நான் ஊருக்கு வந்தேன். அதுக்குள்ள அவ போயிட்டா. அதுக்கப்புறம் என்னோட பொண்ணு ஏதோ நாடோடிக கையில மாட்டிக்கிட்டா. அங்கிருந்து எப்படியோ உங்க கையில வந்து சேர்ந்துட்டா ஆண்டி. இதுதான் நடந்தது. டெய்ஸி இப்போ எங்க இருக்கான்னு தெரியாது, தெரியவும் ஆசைப்படல. எனக்கு என் மக கிடைச்சா போதும். நீங்க சொல்ற மாதிரி அவ திரிபுராலாம் போலன்னு எனக்கு தெரியும். இங்க இந்த வீட்ல தான் இருக்கா என் பொண்ணு. ஐயோ இல்ல, சும்மா இருங்க ஆண்டி, நான் கண்டுபிடிச்சுக்கிறேன். டோமிச்சா, போகாத, சொன்னா கேளு. குழந்தை இல்லடா, அங்க பாப்பா, இல்லன்னு சொல்றேன்ல. பாப்பா. நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளு. நான் போய் பாக்குறேன். பாப்பா, கண்மணி இப்ப வீட்ல இல்லங்கிறது உண்மைதான். இல்லன்னா அப்புறம் நான் பாக்குறதுக்காக நீங்க ஏன் பயப்படுறீங்க? இங்க இருந்து நான் எதையும் எடுத்துட்டும் போக மாட்டேன். தள்ளுங்க. ஐயோ டோமிச்சா, கண்மணி. டோமிச்சா, நான் சொல்றது கொஞ்சம் கண்மணி, கேளுப்பா. நீங்க அந்த பக்கம் போங்க. குழந்தை இல்ல. டேய் டோமிச்சா. பாப்பா, கண்மணி, பாப்பா, எலிசபெத், பாப்பா. ஐயோ, அவ இங்க இல்லப்பா. டோமிச்சா, டோமிச்சா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. அம்மா, அந்த ரூம்ல தான் குழந்தைய ஒளிச்சு வச்சிருக்கேன். ஐயோ ரோசம்மா, ஐயோ வேண்டாம், வேண்டாம்ப்பா. இந்த ரூம் திறக்காதப்பா. அது ஏன்? வேண்டாம், திறக்க வேண்டாம். விஷயத்த சொல்லுங்க. இது பார்வதி அம்மாவோட பிரார்த்தனை ரூம். இப்ப பூஜை ரூம்ல ஒண்ணும் சாமி கும்பிடல. தள்ளுங்க, நான் பார்க்கணும். வேண்டாம், திறக்க வேண்டாம், திறக்க வேண்டாம். தள்ளி போங்க ரோசியம்மா. ஐயா, டேய் போகாதடா, சொன்னா கேளுடா. பாப்பா இல்ல. அப்ப அதுதான் விஷயம். இது பூஜை ரூம்னு சொல்லிங்க, ஆனா இங்க விளக்கே இல்லையே. ஃபேன் வேற ஓடிட்டு இருக்குது. பாருங்க, என்னை ஏமாத்த முயற்சி பண்ணாதீங்க. கண்மணி, பாப்பா, எலிசபெத், பாப்பா. பாப்பா எங்க போயிட்டா? அவ இங்கதாம்மா இருந்தா. அப்ப எங்க போனா? எனக்கு தெரியலையேம்மா. ஐயோ கடவுளே. ஏய், என் பொண்ணு எங்க? எங்க அவளை ஒளிச்சு வச்சிருக்கீங்க? குழந்தை இங்க இல்லடா, அவ ஊர்ல இருக்கா. பாருங்க ரோசியம்மா, என்னை பத்தி தெரியும்ல, என்கிட்ட தேவையில்லாம விளையாடாதீங்க. என் பொண்ணு எங்கன்னு சொல்லுங்க. நான் உண்மைதாங்க சொல்றேன், குழந்தைங்க இல்ல. சரி, என் பொண்ணு வர வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். அதானே கரெக்ட்? அவ ஒண்ணு பக்கத்துல இல்ல, அவ வெளியூருக்கு போயிருக்கா. சரி, இருக்கட்டும். அவ திரும்பி வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும். இருக்கட்டும். இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் என் மகளை பார்க்காம போனா எப்படி? ஐயோ, ஐயோ, ஒரு வேலை பண்ணலாம். 2 நாள்ல வந்துருவாள்ல, நான் இங்கேயே இருந்துக்கிறேன். இங்கயா? எந்த தொந்தரவும் பண்ணாம நான் பாட்டுல ரூம்ல இருந்துக்குவேன். ஐயோ, ஆனா இங்க ஆண்டி, தொலைஞ்சு போயிட்டான்னு நினைச்சிட்டு இருந்த மகளை பார்க்க ஆசையோட பார்க்க வந்த ஒரு அப்பாவோட வேதனை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க.
முடியாது டோமிச்சா. இங்க தங்குறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். இப்படி அடம் பிடிக்காதீங்க ரோசி அம்மா. பொண்ணை பார்க்குற வரைக்கும் நான் இங்கே இருக்க முடிவு பண்ணிட்டேன். அப்போ சரி, நான் அந்த ரூமில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். ரோசம்மா, ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதேம்மா. கண்மணி எங்க? பார்க்கலாம். சீக்கிரம் வாங்க. ஐயோ கடவுளே, குழந்தை எங்கேயுமே காணுமே. கடவுளே, அம்மா குழந்தை எங்கேயுமே காணுமேம்மா. அவ மேலையும் இல்ல. அவ எங்க போயிட்டா? ஒருவேளை அந்த ஆள் இருக்கிற ரூம்குள்ள இருப்பாளோ? அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன். யார் இந்த நேரத்துக்கு கால் பண்றது? ஹலோ ரோசம்மா, சொல்லுமா. கண்மணி என் வீட்டில் தான் இருக்கா. அப்படியா? பார்வதிம்மா இங்க வாயா. என்ன ரோசம்மா? கண்மணி ஆனி வீட்ல இருக்காளாம். கண்மணி ஆனி வீட்ல இருக்காளாமா. ஐயோ, அவ யார்கிட்டயும் சொல்லாம வந்ததுக்கு நான் அவகிட்ட சண்டை போட்டேன். ஆ, நீங்க எப்ப வேணா இங்க வந்து அவளை கூட்டிட்டு போங்க. அம்மா, அது வந்து இப்ப நான் வரமாட்டேன். கண்மணி உன் வீட்லயே இருக்கட்டும். பாரு, சேச்சியம்மா கூட பொண்ணை இங்க அனுப்பி வச்சிடாத. ஏன், என்னாச்சு? ஒரு பிரச்சனை இருக்கு. அது அப்புறமா நான் உங்ககிட்ட விளக்கமா சொல்றேன். பாருமா, இப்ப நான் போனை வச்சிடுறேன், அப்புறம் பேசுறேன். ரோசம்மா, குழந்தை தனியாவே அங்க போயிருக்காளே. அந்த கடவுள் அனுப்பி வச்சிருக்காருமா. இல்லைனா டோமி கண்டிப்பா குழந்தைய பார்த்திருப்பான். இது எல்லாமே கடவுளோட விளையாட்டு. ரோசி அம்மா யாருக்கிட்டயோ ஃபோனில் பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆ, எப்போ? அது சரி, இப்போதான் ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கு. இப்போ வேண்டானோ அப்புறமா பார்த்துக்கலானோ நீங்கள் சொன்னதை கேட்டேனே. ஓ, அதுவா? பால்காரனுக்கு கால் பண்ணேன். 1/2 லிட்டர் பால் அதிகமா வேணும், அதை இப்ப கொண்டு வராத, நான் சொன்னதுக்கு அப்புறமா கொண்டு வந்தா போதும்னு சொன்னேன். பால்காரங்களுக்குலாம் இங்க ஏகப்பட்ட டிமாண்டு. எனக்கு பிளாக் டீ போதும், அதான் எனக்கு பிடிக்கும். ரோசம்மா, நீங்க ஒரு நிமிஷம் இங்க வாங்க. இங்க பாரு, வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம வந்தது இந்த ஆன்ட்டிக்கு பிடிக்கல, சரியா? கண்மணி, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற? எனக்கு தான் வழி தெரியும்ல. அதனால இந்த நேரத்துல வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க. யாராச்சும் உன்னை வந்து தூக்கிட்டு போயிட்டாங்கன்னா இதுக்கப்புறம் இப்படி பண்ணக்கூடாது. பாட்டி கிட்ட சொன்னா கூட்டிட்டு வருவாங்கல்ல. நான் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் டி, அதனால தான் வந்தேன். சாரி. சரி, பரவாயில்ல, விடு. நீ தனியா வந்தா உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயந்துதான் நான் உன்னை திட்டினேன். பரவாயில்ல, வருத்தப்படாது, சரியா? இங்க வாங்க. இப்ப நாம என்ன பண்றது? எனக்கு எந்த யோசனையும் தோணலமா. இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு கொஞ்சம் கூட கனவுல நினைச்சு பார்க்கலமா. அந்த ஆள் சொன்னது எல்லாமே சரியான விஷயம்தான். இதுல சந்தேகப்படுற மாதிரி ஒண்ணுமே இல்லையே. ரோசமா, நீங்க ஒரு வேலை பண்ணுங்க, மண்டபத்துல இருக்கிற உங்க சொந்தக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. நேத்து அவனோட போன் கீழே விழுந்து உடஞ்சு போச்சாமா. இல்லைன்னா நான் எப்பயோ கால் பண்ணிருப்பேன். அப்புறம் இருக்கிறது டெய்ஸி தான். அவ எங்க இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரத்துல போய் கேட்டுட்டு வரலாம்னு நினைச்சா அவனும் பக்கத்துல இல்லையே.
அங்க இப்ப யார்கிட்ட போய் நம்ம கேக்குறது? குழந்தைக்கு பேர் வைக்கிற சம்பிரதாயம் முடிஞ்ச உடனே டெய்ஸி குழந்தைய தூக்கிட்டு எஸ்கேப் ஆயிட்டல. நான் அந்த குழந்தைய கடைசியா பேர் வைக்கிறப்பதான் பார்த்தேன். ரோசம்மா, அப்படின்னா ஒருவேளை கண்மணி அந்த குழந்தையா இருப்பாலும். இல்லம்மா, அவளோட முக ஜாட சின்ன குழந்தையில இருந்த மாதிரி இப்ப இல்ல. ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுல்ல. அது டாமியோட பொண்ணு இல்ல, வேற யாரோட குழந்தை. ஆனா நாம எப்படி அதை நிரூபிக்கிறது? நாம ஒரு வேலை பண்ணலாம். ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, ஆனா அது தவிர வேற வழி இல்ல. அப்ப சொல்லுங்க. நம்ம போலீஸுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். அதான் நல்லது. ஐயோ, அது பிரச்சனை ஆயிடுமே. கண்மணி உங்க சொந்தக்கார பொண்ணு. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து நம்ம வளர்த்துட்டு இருக்கோம்னு சொன்னோமா இல்லையா? மறந்துட்டீங்களா? அந்த எஸ்ஐ கிட்ட நீங்க தானே அப்படி சொன்னீங்க. அட ஆமா, சரிதாம்மா. இதுக்கப்புறம் நாம அதை மாத்தி சொல்ல முடியாது. நம்ம கம்ப்ளைண்டோட போனா அவர்கிட்ட குழந்தைய ஒப்படைங்கன்னு போலீஸ்காரங்க சொல்லிடுவாங்க. கடவுளே, யார்கிட்டே எதுவும் கேட்க முடியாத சூழ்நிலை. நம்ம கண்மணியை பத்தி எல்லார்கிட்டயும் ஒரே விஷயத்தை தானே சொல்லி வச்சிருக்கோம். அததான் இப்ப அவனும் சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ஒரு அம்மன் கோவில் இருக்கிற இடத்துலதான் குழந்தை என் கைக்கு வந்து சேர்ந்தா அப்படின்னு. அந்த ஆள் சரியா சொல்றான்ல. கோயில பத்தி நான் சொல்லிட்டு இருந்ததுனால அவன் மனசுக்குள்ள அவன் ஒரு பிளான் பண்ணிருப்பான். அந்த டோமிக்கு சில்லற புத்திமா. கண்மணி அந்த ஆன்ட்டி கூட எவ்வளவு நேரம் தான் இருப்பா சொல்லுங்க? அந்த ஆளு என் பொண்ணை பார்த்தா பிரச்சனை தான். இங்க பாருங்க, எப்படியாவது அந்த ஆளை இங்க இருந்து அனுப்பி வைங்க. நான் என்ன பண்றது பார்வதிமா? இந்த டாமி ஒன்னும் சாதாரண ஆள் கிடையாதுமா. அவனால பிரச்சனை தான் வரும். இருந்தாலும் நீங்க அந்த ஆள் கிட்ட கொஞ்சம் போய் பேசி பாருங்க. அந்த ஆள் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. நீங்க போய் பேசுங்க. நான் என்னன்னு போய் பேசுறதுமா? நம்ம கண்மணிக்காக தான். வாங்க போலாம். போங்க. டோமிச்சா, நான் இந்த வீட்டுக்கு வேலைக்கு வந்து ஒரு 50 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் இங்க இருக்கிற யாருமே என்ன வெளியே போன்னு சொன்னதே கிடையாது. நல்ல விஷயம்தான். அப்படிப்பட்ட என்ன இந்த வீட்டை விட்டு நிரந்தரமா துரத்தி விடலான்ற எண்ணத்துல தான் நீ இங்க வந்திருக்க போல. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குல்ல? ஆமா இருக்குப்பா. அதுக்கு இப்போ நான் என்ன பண்ணணும்னு ரோசியம்மா நினைக்கிறீங்க? டோமிச்சா, இப்போதைக்கு நீ இங்க இருந்து போயிடு. போயிட்டு நாம என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசனை பண்ணதுக்கு அப்புறம் முடிவுக்கு வரலாம். இப்ப என்ன பிரச்சனை இருக்குதோ அதுதானே அப்புறமும் வரும் இல்லையா? ரோசி அம்மா சொன்னதோட அர்த்தம் எனக்கு புரிஞ்சுது. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் இங்க இருந்து போகணும். அதாவது என்னோட பொண்ணு எனக்கு வேண்டான்னு சொல்லி நான் இங்க இருந்து போகணும். இது யாரோட ஐடியா? ஐடியா யாரோடதா இருந்தாலும் என்னோட தீர்மானம் ஒரே வார்த்தையில சொல்றேன், நடக்காது. டோமிச்சா, என்னோட பொண்ணை ஒண்ணு நீங்க சட்டப்படி தத்தெடுக்கல. அதுல எந்த ஒரு நியாயமும் இல்ல, தத்தெடுக்கவும் இல்ல, எந்த ஒரு பேப்பர்லயும் அட்வர்டைஸ்மெண்ட்டும் கொடுக்கல. நான் கேஸ் கொடுத்தேன்னா நீங்க உள்ள போயிருவீங்க. கண்மணியை நான் என்னோட பொண்ணாதான் வளர்த்துட்டு வரேன். நாய் பூனையை வளர்க்குற மாதிரியா? டோமிச்சா, அந்த பொண்ணு ஒரு ராஜகுமாரி மாதிரி தான் இந்த வீட்டுல வளர்ந்துட்டு வரா. நான் ராஜா இல்ல, என்னோட பொண்ணு ராஜகுமாரியா இருக்க வேண்டாம். இந்த வீட்டோட வாரிசாதான் நான் அவளை பாத்துட்டு இருக்கேன். என்னோட பொண்ணு எப்படி உங்க பொண்ணு ஆவா? அந்த குழந்தைய நீங்க தத்து எடுக்கணும்னு சொன்னீங்கன்னா அதை கூட நான் செய்யறேன். ஆ, என் பொண்ணோட விஷயத்துல நீங்க என்ன சொன்னாலும் நான் அதை செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். தத்து எடுக்கிறதுக்கு என்னோட பொண்ணு அனாதை இல்ல, அம்மா மட்டும்தான் அவன் வேண்டான்னு போயிட்டா. அப்பான்னு நான் இருக்கிறேன். நான் இருக்கும்போது என்னோட பொண்ணு வேற ஒரு வீட்டுல தத்தெடுத்த குழந்தையா இருக்க வேண்டாம். அது இந்த வீடா இருந்தாலும் அரண்மனையா இருந்தாலும். பார்வதி ஆண்டி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க. உங்களை ஏமாத்தி உங்கள்ட்ட உள்ள சொத்துக்களை எடுத்துட்டு போறதுக்காக நான் இங்க வரல. எனக்கு என் பொண்ணு கிடைக்கணும். அது டெய்ஸி கூட எனக்கு இருக்கிற வைராக்கியம். என் பொண்ணு வரட்டும், அது வரைக்கும் நான் காத்திருக்கேன். 2 நாள் ஆனாலும் அவ வருவாள்ல,
வெயிட் பண்றேன். இப்படி என்னோட குடும்பத்துல இருந்தே டாமியோட ரூபத்துல இப்படி ஒரு பிரச்சனை வந்து நிக்குதே. ஐயோ கடவுளே. இப்ப பெரிய தர்ம சங்கடத்துல வந்து நம்ம மாட்டி இருக்கோம். நம்ம சைடுல ஒரு பெரிய தப்பு இருக்கு ரோசம்மா. கண்மணி உங்க சொந்தக்கார பொண்ணு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி பின்னாடி இப்படி ஒரு பிரச்சனை வரும்னு நம்ம கண்டிப்பா யோசிச்சிருக்கணும். அப்படி மட்டும் நான் யோசிச்சிருந்தா என்னோட பொண்ணை கூட்டிட்டு நான் எங்கேயாவது போயிருந்திருப்பேன். இந்த ஊரை விட்டே நான் போயிருப்பேன். டோமி குழந்தைய பார்த்துட்டு தான் போவேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காமா. நாம 2 பொம்பளைங்களால மட்டும் என்ன பண்ண முடியும்? எங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லி குழந்தை அடம் பிடிப்பாளோன்னு எனக்கு பயமா இருக்கு. ஆனி கூட ரொம்ப நெருக்கமா இருக்கனால குழந்தை அங்கேயே இருப்பாமா. அப்படி ஒருவேளை பக்கத்து வீட்டுல இருக்கிறது நமக்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைன்னா இந்த நேரத்துல நம்மளால என்னதான் பண்ணிருக்க முடியும்? இந்த விஷயத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்னால கண்மணியை விட்டு கொடுக்கவே முடியாது ரோசம்மா. அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. அம்மா இருக்கிற இடத்துக்கு போலாமா? நீ இப்ப அம்மாவை பார்க்கணுமா கண்மணி? வாங்க. நான் ரோசி பாட்டிக்கு கால் பண்ண அவங்க ஃபோன் எடுக்கலையே. அம்மாவுக்கு கால் பண்ணலாம். போனை கொடுங்க, நான் கால் பண்றேன். அம்மாவுக்கு நான் கால் பண்ணி பார்த்துட்டேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப். ஃபோனில் ஒரு வேளை சார்ஜ் தேய்ந்து போயிருக்கும். அப்படின்னா நம்ம வீட்டுக்கு போலாம். வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு ரோசியம்மா சொன்னாங்க. குழந்தைய இப்போ அனுப்பக்கூடாது. என்ன மீட்டிங் போயிட்டு இருக்கு? சேச்சி அம்மா, என்னை வீட்டுக்கு கொண்டு போய் விடுறீங்களா? என்ன பண்றதுன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஒருவேளை அபிராமியும் குருப்பு மாமாவும் இல்ல சொந்தக்காரங்க யாராச்சும் வந்திருப்பாங்க. நான் குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வரேம்மா. நான் வீட்டோட பின்பக்கம் வழியே போறேன். யாரும் பாத்துக்காம நான் பாத்துக்கிறேன். போலாம். சேச்சி அம்மா, பரவாயில்லம்மா, நான் பாத்துக்கிறேன். அப்படின்னா நீ போ, அப்புறமா வா. வரேன்டி. வா. டாடா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.